ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விலாகு. தோட்டத்து வேலை, மாட்டுக்கு தீனி போடுறது, ஷாப்பிங் போகிறது, கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக பொங்கல்லாம் முடிச்சுட்டு அதிகமான வேலையெல்லாம் இல்லாதங்காட்டி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அன்னன்னைக்கே பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீ தான், சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு. இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நானும் சஷ்வினும் வெளியில் வந்துட்டோம் தோட்டத்துக்குள்ளே. அதுவும் சஷ்வின் பார்த்தீங்கன்னா கட்டிலோடையே வந்துட்டான். நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கட்டிலையும் இங்கே போட்டு படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் தோப்புக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் இல்லாமல் தான் கழட்டி போட்டுட்டு படுத்துருந்தான். அப்பையும் கூட தூங்கவே முடியல, அங்கே அதுக்கு இதுக்கும் சும்மா நெளிஞ்சுக்கிட்டே இருந்தான். மாடு எருமை கண்ணுக்குட்டி எதுக்குமே வெயில் தாங்க முடியாததுனால ஒரு 10 மணிக்காட்டம் வந்து தவிடு காமிச்சு முடிச்ச உடனே இந்த தோப்புக்குள்ளே கொண்டு வந்து கட்டிடுறது. அப்படியே அங்கேயே வந்து பக்கத்துலேயே தீனி இருக்கிறதுனால அதை அறுத்து போட்டு இங்கே அப்படியே குட்டானா போட்டு வச்சுருந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு மாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறது. அப்படியே அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக இது எடுத்துகிட்ருக்குறேன். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலில் விளக்கு பூஜை வைப்பாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இல்லைனா காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே ஏதாவது ஒரு டைம் போயிடலான்னு சொல்லிட்டு இந்த பேக் வந்துட்டு எப்பயுமே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே வச்சுட்டேன். பேப்பர் பேக் தான், கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தீபம் போடுறதுக்கான விளக்கு, திரி, எண்ணெய், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் போடுவாங்க. அது எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது ப்ராப்பராக. நான் பார்த்தீங்கன்னா விளக்குக்குள்ளே 3 மிளகு 5 மிளகுன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி எடுத்து போட்டுட்டு 2 தீபம் போட்டுட்டு வந்துடுறது. அப்படியே பைரவர் கோயிலுக்கு போகிறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஹோல்சேல் கடை, பாத்திர கடை ரொம்ப பெருசு. வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானுமே வச்சுருப்பாங்க. சரி, போனால் இப்போ என்ன புதுசு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இட்லி பாத்திரம், மினி இட்லி பாத்திரம், குட்டி இட்லி பாத்திரம், அப்புறம் பணியார இட்லின்னு சொல்லிட்டு விதவிதமாக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 320லேருந்து 350க்குள்ளே தான். அப்புறம் இந்த ஃபேன் பாருங்கள், 2 in 1. டேபிள் ஃபேனாகவும் வச்சுக்கலாம், ஸ்டாண்டிங் ஃபேனாகவும் வச்சுக்கலாம். அதில் இருக்கிற அந்த பைப்பு, ஸ்க்ரூ எல்லாம் மட்டும் ஈஸியாக நம்மளே கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கடையில் இருக்கிற அந்த அக்கா தான் கழட்டுறாங்க. கழட்டி அவங்களே மாட்டிட்டாங்க. அப்படியே ஸ்டாண்டிங் ஃபேனாக இருந்தது வந்துட்டு டேபிள் ஃபேன் ஆக்கியாச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 3500க்குள்ளே தான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. அடுத்தது இந்த டைனிங் டேபிள் பாருங்கள், ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் அப்படியே தனித்தனியாக கழட்டி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப எடுத்து செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்ட்டாக கழட்டி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூடி போட்ட பாத்திரம். மூடிலையும் பார்த்திங்கன்னா நல்லா கழட்டுறதுக்கு ஈஸியாக அந்த கைப்பிடி மாதிரி இருக்குது. பாத்திரத்துலேயுமே வந்துட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த தூக்கு கைப்பிடியும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நிறைய அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்குறோம் அப்படின்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் இப்போ காட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 வகையான சைஸில் 270லேருந்து ஒரு 1050 ரூபாய் ரேட்டுக்குள்ளே, அந்த ரேட்டுக்குள்ளே இருந்துச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அடுக்கு பாத்திரம். இதுலேயுமே வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஒன்று ஒரு ரேட்டில். இதுக்கு பின்னாடி இருக்கிற வெளி சைடில் இருக்கிற மாடல் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 சைஸில் இருக்குது. சின்ன குட்டியோண்டு சைஸில் இருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும். இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய விசேஷத்தில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வீட்லேயுமே வந்துட்டு பால் காய வைக்கிறதுக்கு, டீ வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாமே குட்டி குட்டி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பால்லாம் கறக்கிறதுக்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டோம். சௌகரியமாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்கிறதுக்கு, பால் கறக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி டூரில் எங்கேயாவது போகிறோன்னா சிந்தாத மாதிரி குழம்புலாம் நிறைய ஊற்றிட்டு போய்க்கலாம், சாப்பாடு இதில் போட்டு போய்க்கலாம், எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும், தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே அதோட ஷேப்பே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ஹோல்சேல் ரேட்டு தாங்காட்டி பொருளுமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நம்ம ஈரோடெல்லாம் போயிட்டு பாத்திரக்கடையில் எடுத்தால் ஒரு பாத்திரம் வாங்குறதுக்கு பதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாத்திரம் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இது பாருங்கள், கொழுக்கட்டை செய்கிறது. அந்த பூரி மாதிரி வர்றது வந்துட்டு இந்த பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த பூரியை அப்படியே தூக்கி இந்த பக்கமாக வச்சு இதை பேக் சைடில் திருப்பி அந்த பூரிக்குள்ளே வந்துட்டு நம்ம பூரணம் வச்சுட்டு பேக் சைடில் திருப்பி அழுத்தினோன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும்.
அடுத்தது இந்த மாதிரி சாப்பர். இன்னுமே வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இந்த சாப்பர் இல்லை, எங்கே வாங்குறதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. நம்ம லோக்கல் கடையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பர்லாம் வந்துருச்சு. அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு, நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி, நிறைய காய் எல்லாமே போட்டு அடிச்சுக்கலாம். 6 பிளேடு இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வச்சுருக்கிறத விடவே வந்து இது நல்ல பெருசு, பிளேடுமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி மாடலில் மட்டும் இல்லை, இந்த பழைய மாடலில் வரும் பார்த்தீங்களா, நல்ல கயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அதுலேயுமே இருந்துச்சு. இதெல்லாம் போக நம்ம விசேஷத்துக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுவோம், ஒத்த அடுப்பு, ரெட்டை அடுப்பு. அது நானும் வாங்கிட்டு வந்தேன், லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருக்கிறேன். அது போக பிரியாணி பாட் இருக்குது, பால் காய வைக்கிறதுக்கு அலுமினியமில், அப்புறம் இட்லி பாத்திரம், கரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய விசேஷத்துக்குலாம் வந்துட்டு ஒரு 50 கிலோ போட்டு கலர்ற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நானும் ஒரு கரண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் 300 ரூபாய்க்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் தூக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி டம்ளர், சொம்பெல்லாம் மூடி வைக்கிற மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. குப்பை தொட்டிலேருந்து, வீடு கூட்டுற சீமாரிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வீடு துடைக்கிற மாப்பிலேருந்து எல்லாமே. சரி, ஓகே, பார்த்தது போதும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு வந்துட்டு நானும் சஷ்வினும் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பைரவர் சிலை இருக்குது. அங்கே தான் வந்துட்டு எல்லாருமே விளக்கு போட்டுக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயில் விளக்கு போடுறது, லெமனில் விளக்கு போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மிளகு தீபம்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. இன்றைக்குன்னு கிடையாது, எப்பயுமே வர்றவங்க வந்துட்டு எது விருப்பமோ அந்த மாதிரி தீபம் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போயிட்டு ஒரு விளக்குலேயும் 3 மிளகு இல்லை 5 மிளகு வச்சு நார்மலாக எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டு தீபம் போட்டுட்டு வந்துடுறது. விளக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மழையும் ஸ்டார்ட் ஆனங்காட்டி அந்த இடமே ஃபுல்லாக வெறும் எண்ணெயாகவே இருக்குது. அப்பப்போ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் விடுறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அத்தனை மக்கள் விளக்கு போடுறதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் தான் தெரியுது. அதுவும் நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குக்குன்னு சொல்லி எங்கே இடம் கொடுத்துருக்குறாங்களோ அங்கே போடவே மாட்டாங்க. அவங்களா வந்துட்டு தேடி பிடிச்சி போயிட்டு அந்த பைரவர் காலுக்கு அடியிலேயே போட்டுட்டு வந்தால் தான் வரம் கிடைக்கிற மாதிரி அங்கேயே தான், எங்கே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கேயே தான் போய் போடுவாங்க. இந்த கோயில்லன்னு இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த விளக்கு போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு பிளேட் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம மக்கள் போடவே மாட்டாங்க. கரெக்டாக அந்த சாமி காலுக்குள்ளேயே கொண்டு போய் சாமி மேலேயே தீபத்தை வைக்கிற மாதிரியே தான் விளக்கு போட்டுட்டு வருவாங்க. அது என்ன பழக்கமோ தெரில. கரெக்டாக நான் எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு விளக்கு போட்டு மிளகெல்லாம் போட்டதுக்கப்புறமா சஷ்வின் வந்துட்டு நான் விளக்கு போடுறேன், நான் பற்ற வைக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, நீயே வைடான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த தீக்குச்சி உரைக்கிறதுக்கெலாம் பயம். எப்படியோ ஓரளவுக்கு உரைச்சி பற்ற வச்சுட்டார் ரெண்டையும். இதுதான் வெளியில் இருக்கிற அந்த சாமி. இந்த சாமியை சுற்றிலையும் ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த தடுப்புக்கு வெளியில் நம்ம வந்துட்டு விளக்கு போட்டுட்டு உள்ளே வந்து சுற்றிட்டு சாமி கும்பிட்டு போய்க்கலாம். வெளியில் கும்பிட்டதுக்கப்புறமா உள்ள பிரகாரத்துக்கு உள்ளே வந்தோன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரும் ஸ்வர்ணலிங்கமும் இருக்குது. அது போக விநாயகர் ஒன்று இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சலோகத்தில் செஞ்ச பைரவர் இருக்குது.
ஆனால் பார்த்தீங்கன்னா உப்பசத்தில் வந்துட்டு அத்தனை கூட்டத்துக்குள்ளே நிற்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் நானும் சஷ்வினும். அப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அங்கேயே புளியோதரை பிரசாதம் தருவாங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒரு 7 மணிக்காட்ட வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா டீ வச்சு காட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் தண்ணி கட்டிட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம்.